அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார். இதோ என்னோடே பேசின தூதன் புறப்பட்டபோது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும் என்றும் எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை உறுதி பண்ணும் வண்ணமாக சகரியா இந்த தரிசனத்தை காண்கிறார். அவர் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு மனுஷனை காண்கிறார். சகரியா 1வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு விரோதமாக தீங்கு செய்த சத்துருக்களின் கொம்புகள் முறியடிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். எருசலேமுக்கு ஆபத்து வராது, எருசலேம் பாழாய் போகாது, யூதாவை சிதறடித்த 4 கொம்புகளும் கீழே விழுந்துவிடும். இந்த சத்தியத்தை உறுதி பண்ணும் வண்ணமாக சகரியா தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை காண்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த புருஷன் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்கு உரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். எபிரெயர் 3:3. கர்த்தர் தம்முடைய திட்டத்தின் பிரகாரமும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமும் தாம் தீர்மானித்திருக்கிற அளவின் பிரகாரமும் தம்முடைய சபையை கட்டுகிறார். எருசலேம் நகரத்தை கட்டுகிறார். சகரியா அளவு நூல் பிடித்திருந்த புருஷனிடம், நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்கிறார். அளவு நூல் பிடித்திருந்த புருஷனும் சகரியாவின் கேள்விக்கு உடனே பிரதியுத்தரம் சொல்லுகிறார். எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்று அளவு நூல் பிடித்திருந்த புருஷன் சொல்லுகிறார். எருசலேமின் ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு தூரம் என்பதை அந்த புருஷன் அளக்கப் போகிறார். மொத்தமாக கூட்டி பார்த்து எருசலேமின் மொத்த பரப்பளவையும் அவர் கணக்கிட்டு பார்ப்பார். எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அலங்கம் கட்ட வேண்டும் என்றால் அதை எவ்வளவு தூரத்திற்கு கட்ட வேண்டும் என்றும் அந்த புருஷன் அளந்து பார்க்கிறார். எருசலேமிலே இப்போது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதும் இன்னும் எவ்வளவு பேர் எருசலேமுக்கு வந்து சேருவார்கள் என்பதும் அந்த புருஷனுக்கு தெரியும். எல்லோருக்கும் எருசலேமிலே போதுவான இடவசதி இருக்க வேண்டும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் எல்லோரும் வசதியாக தங்க வேண்டும் என்றால் ஒருவேளை எருசலேம் நகரத்தை விஸ்தாரம் பண்ண வேண்டியது வரலாம். திரளான ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஏசாயா 60:4. எருசலேமுக்கு திரளான ஜனங்கள் ஏகமாய் கூடி வரும்போது அது தன்னுடைய கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ண வேண்டும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஏசாயா 54:2. தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற புருஷன் எருசலேமின் ஜனத்தொகையையும் அதன் பரப்பளவையும் அளந்து பார்ப்பதற்காகவும் எருசலேமை திட்டமிட்டு மறுபடியும் நேர்த்தியாய் கட்டுவதற்காகவும் புறப்பட்டு போகிறார். எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு அவர் புறப்பட்டு போகிறார். சகரியா கண்ட தரிசனம் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு நன்மையான தரிசனமாகும். சகரியாவோடு பேசின தூதன் புறப்பட்டு போகிறார். அப்போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிறார்.
2 பேருமே தூதர்கள், 2 பேரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். சகரியா கண்ட தரிசனத்தை அவருக்கு விளக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தரிசனத்தின் தாற்பயத்தை அவர் புரிந்து கொள்வார். அதை பற்றி அவர் ஜனங்களுக்கு விளக்கமாய் பிரசங்கம் பண்ணுவார். தன் கையிலே அளவு நூல் பிடித்திருக்கிற புருஷன் தன்னை சந்திக்கும்படி புறப்பட்டு வருகிற தூதனோடு பேசுகிறார். சகரியா கண்ட தரிசனத்தின் விளக்கத்தை அவருக்கு சொல்லுமாறு சொல்லுகிறார். 2வது தூதன் ஓடிப்போய் சகரியா என்னும் வாலிபனிடத்தில் 1வது தூதன் வெளிப்படுத்துகிற செய்தியை சொல்ல வேண்டும். எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் என்பதே சகரியாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இந்த செய்தியை சகரியா சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்களுக்கு சொல்ல வேண்டும். எருசலேமில் மனுஷரின் திரளும் இருக்கும், மிருக ஜீவன்களின் திரளும் இருக்கும். ஆகையினால் இப்போது இருக்கும் விஸ்தீரணத்தை விட அதன் விஸ்தீரணம் அதிகரிக்கப்படும். எருசலேமை சுற்றிலும் அலங்கங்கள் இருக்காது. அலங்கங்கள் இருந்தால் நகரத்தின் விஸ்தீரணத்தை அலங்கத்திற்கு உட்பட்டே விஸ்தாரம் பண்ண முடியும். எருசலேம் நகரத்திற்கு அலங்கங்கள் இல்லாததினால் நகரத்தை எல்லா திசைகளிலும் எவ்வளவு வேண்டுமானாலும் விஸ்தாரம் பண்ணலாம். விஸ்தாரத்தின் அளவுக்கு வரையறை எதுவும் இருக்காது. எருசலேமுக்கு அலங்கங்கள் இல்லாவிட்டாலும் நகரம் பாதுகாப்பாய் இருக்கும். கர்த்தர் எருசலேம் நகரத்துக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். மனுஷர் கட்டும் அலங்கத்தை விட கர்த்தர் அக்கினி மதிலாக இருப்பதே மெய்யான பாதுகாப்பு. சகரியா கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட இந்த காலத்தில் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அலங்கங்கள் எதுவுமில்லை. கர்த்தர் அந்த நகரத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். மேய்ப்பர்கள் இரவு வேளையிலே வயல்வெளிகளில் தங்கள் மந்தைகளோடு தங்கியிருப்பார்கள். அவர்கள் குளிர் காய்வதற்காக நெருப்பை மூட்டுவார்கள். இந்த நெருப்பே எருசலேமுக்கு அக்கினி மதில் போல் இருக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். எருசலேமை சுற்றிலும் வனாந்தரமான பகுதி இருக்கிறது. பிரயாணம் பண்ணுகிறவர்கள் இரவு வேளையிலே இந்த வனாந்திரத்திலே கூடாரம் போட்டு தங்கியிருப்பார்கள். காட்டு மிருகங்களிடமிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு வெளியே நெருப்பை எரிப்பார்கள். இது எருசலேமுக்கு அக்கினி மதிலை போல இருக்கும் என்றும் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் தாமே எருசலேம் நகரத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். கர்த்தர் எருசலேமின் எல்லா பக்கத்தையும் பாதுகாப்பார். கர்த்தர் எருசலேமின் நடுவிலே மகிமையாக இருப்பார். கர்த்தர் சகரியா மூலமாய் எருசலேமுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன செய்தி இக்காலத்தில் ஓரளவு நிறைவேறிற்று. காலம் நிறைவேறும் போது இந்த தீர்க்க தரிசனம் பூரணமாய் நிறைவேறும். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தபோது எருசலேம் பாழும் வனாந்திரமுமாய் இருந்தது. குடியிருப்பார் ஒருவரும் இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட எருசலேமின் நடுவிலே மனுஷரின் திரளும் மிருக ஜீவன்களின் திரளும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மிகவும் தாழ்ந்திருந்த எருசலேம் இப்போது தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வருகிறது. நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன். வட தேசத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை கூட்டிச் சேர்ப்பார். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்துக் கொள்வார். திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். சகரியா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது அவர் வாலிபராக இருந்திருக்க வேண்டும். யூதாவின் தலைநகரம் எருசலேம். இந்த தீர்க்க தரிசனம் எருசலேமை பற்றி கூறுகிறது. வடக்கு தேசமான எப்ராஹிமின் தலைநகரம் சமாரியா. இந்த தீர்க்க தரிசனம் சமாரியாவை பற்றி ஒன்றும் கூறவில்லை. யூதாவின் தலைநகரமாகிய எருசலேமில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். அப்போது எருசலேமில் திரளான ஜனங்கள் இருப்பார்கள். கர்த்தர் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பார். சேனைகளை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக அக்கினி எழுப்பி இருப்பார்கள். அதுபோலவே பிரயாணம் பண்ணுகிறவர்களும் வெளியிடங்களில் தங்கும்போது தங்களுடைய பாதுகாப்பிற்காக தங்களை சுற்றிலும் அக்கினி எழுப்பி இருப்பார்கள். கிறிஸ்து இஸ்ரவேலின் நடுவில் இருப்பார்.
அந்நாளில் கிறிஸ்து பூமியிலே பிரத்யட்சமாக இருந்து ஜனங்களை ஆளுகை செய்வார்.